டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அன்புள்ள மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் பிகேன் பக்தி சேனல் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த 2025 வரக்கூடிய விஸ்வாவசு வருஷம், தமிழில் விஸ்வாவசு வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ மகர ராசி காலபுருஷ தத்துவத்தில் 10வது வீடாக இருக்குது. தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய, கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது வீடாக இருக்குது. இந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், சிரவணம்னு சொல்லக்கூடிய திருவோணம், அதுக்கடுத்து அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். இந்த ராசியில், மகர ராசியில் செவ்வாய் உச்சமாகிறார், குரு நீசமாகிறார். பொதுவாக மகர ராசிக்காரங்க முன்யோசனை இல்லாமல் செயல்படுறவங்கள பார்க்க முடியும். இவங்க கொஞ்சம் கஞ்சம் அப்படின்னே சொல்லலாம். கஞ்சம்னு சொல்ல முடியாது, தேவைக்கு செய்வாங்க. ஆனால் பணங்காசு விஷயத்தில் எப்போவுமே உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், கொடுக்கல் வாங்கல. அதனால் இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் பெரிய மனசு, பெருந்தன்மையாக நடந்துக்கிறது ஜென்ரலாக நல்லது. எப்படி கடகராசி அவங்க திருமண வாழ்க்கை ஏதாவது மனசில் சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், திருமண வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும்னு சொன்னாங்களே, அதே மாதிரி மகர ராசிக்கும் இதே தான். திருமண வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக இது நிலராசி. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பல பேர் வீடு, வீட்டு புரோக்கரு, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, இல்லை இன்ஜினியர், பில்டிங் இன்ஜினியர், இல்லாட்டினா ரியல் எஸ்டேட்டு, இல்லை ப்ரொமோட்டர்ஸு, இந்த மாதிரி தொழில் பார்க்கக்கூடியவங்க இந்த ராசியில் இருக்க முடியும். ரொம்ப ரேராக இந்த ராசியில் உள்ளவங்க ஒரு சில பேர் அரசாங்கத்துலேயும் இருப்பாங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேர் விவசாயிகளாக இருப்பாங்க, விவசாயம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ராசி சரராசியாக இருக்குது, முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய சரராசியாக இருக்குது. அதனால் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே வாழ்க்கையில் இவங்க முன்னேற்றம் அடைவாங்க. ஆனால் இப்போ இந்த இந்த பாதையில் இது வரைக்கும் சனி பகவான் பயணிச்சுட்டு இருந்தார், ஒரு கட்டத்துக்கு 2 வருஷம். அதனால் இந்த பாதையில் இவங்களுக்கு இப்போ 7.5 சனி முடிஞ்சிருக்கு. இவங்களுக்கு சகாய சனின்னு சொல்லி 3ஆம் இடத்துல இருந்தால் ஒரு சனி பகவான் சகாயங்களை செய்வார், நல்லதை செய்வார்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் போயிருக்கார். அதனால் இது வரைக்கும் வாழ்க்கையில் சொல்ல இல்லையா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்களாக வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆகாத, ஒரு மன ரீதியாக செட்டில் ஆகாத ஒரு தன்மையெல்லாம் மாறி இப்போ செட்டில் ஆக போகிறாங்க. பல விஷயங்களை கொஞ்சம் குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போயிட்டா மிக மிக நல்லது. இவங்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்போ குரு பார்வை இருக்குது, குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துல எல்லா தடைகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியவராக குரு இருக்கார். 6ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவானாகவும் இருக்கார். இந்த ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவானாகவும் இருக்கார். அதனால பல பேருக்கு வெளிநாட்டுக்கு தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இல்லை வெளிநாட்டிலேருந்து இவங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க முடியும் தொடர்புகள் மூலமாக இவங்களுக்கு முன்னேற்றங்கள் வரும். இவங்க உத்தியோக மாற்றம், இடமாற்றங்கள் அதெல்லாமே ஏற்படும். இவங்க ஒரே ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும், கூட்டு முயற்சி தான் ஜெயிக்கும். அதனால் கூட வேலை பார்க்கணுன்னு அரவணைச்சிட்டு போய் கற்றுக்கணும். கூட வேலை பார்க்குறோன்னு போட்டு கொடுத்து அவங்க கூடயே பிரச்சனை பண்ணிட்டு இவங்க கூடயே சண்டை பண்ணிட்டு இருக்கிறத காட்டிலும் கூட்டு முயற்சி தான் ஜெயிக்கும். இப்போ இந்த சேனலில் ஜெயிக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த சேனலில் எவ்வளோ பேரோட முயற்சி இருக்குது. கிரெடிட் வேணால் இப்போ ரஜினிகாந்த் படத்துக்கு கிரெடிட் வேணால் ரஜினிகாந்த் கிடைக்கலாம், ஆனால் டைரக்டர் எவ்வளோ உழைப்பு இருக்கும். டைரக்டர் இருப்பாங்க, எடிட்டர் இருப்பாங்க, மியூசிஷியன் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சேனலில் நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் மட்டும் காரணம் கிடையாது. இதை நான் எடுக்கிறாங்க, எடுத்து நல்லா ப்ரெசன்ட் பண்ணுறாங்க, அதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே செய்கிறாங்க. இவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும், எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தால் தான் இது சக்ஸஸ் ஆகும். எங்கேயான யாருன்னு ஒருத்தர் ஸ்லிப் ஆனால் கூட எப்படி நான் பிடிக்கல டம்முன்னு கீழே போட்டுறாங்கல்ல, அது மாதிரி யாரும் ஒருத்தரோட ஒத்துழைப்பு இல்லாட்டினா கூட இந்த இது சக்ஸஸ் ஆகாது. அது மாதிரி கூட்டு முயற்சி தான் ஜெயிக்கும். அதுக்கு உங்களுக்கு உதாரணத்தை சொல்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன், தவிர வேறு ஒன்றும் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்கிறேன். அதனால் கூட்டு முயற்சி தான் ஜெயிக்கும்.
இது வந்து அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து அவங்களோட விஷயங்களை கேட்டு நீங்கள் பண்ணிக்கும்போது வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்தான். இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் சமாளித்து நீங்கள் வந்து முன்னேறுவீங்க. முன்ன இருந்த அளவுக்கு இருக்காது. அதனால் வந்து மேனேஜபிள் அப்படின்னு சொல்லலாம். மாணவ செல்வங்களுக்கு இதுவரைக்கும் படிப்பில் இருந்த சிக்கல்கள்லாம் விலகி நீங்கள் வந்து படிப்பு தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு படிப்பு வந்து கொஞ்சம் கேப் விழுந்திருக்கும். ஒரு சில பேர் நீட்ல ஃபெயிலியர் ஆகி அடுத்து இன்னொரு வருஷம் எழுதுவோம், இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. 6ஆம் இடத்துல குரு வந்து நல்லது பண்ணுவார் அப்படின்றது புரிஞ்சுங்க. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால 6வது வீட்டில் அவர் நல்லது பண்ணுவார். 3வது வீட்டில் சனி பகவான் பண்ணால் உங்களுடைய முயற்சி வந்து முன்ன இருந்த காட்டிலும் முன்ன சோர்ந்து இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் உற்சாகமாக இருந்து நல்ல முயற்சிகள் பண்ணி வாழ்க்கையில் இன்னும் முன்னேறதுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் உற்சாகமாக செய்கிறதுக்கு உண்டான காலகட்டங்களாக இருக்குது. உங்களுடைய வருமானத்தில் உயர்வு ஏற்படும், லாபம் ஏற்படும். ஏற்கனவே இருந்த காட்டிலும் நல்லா இன்கிரிமெண்ட் கொடுக்கலாம், இல்லை ப்ரமோஷன் கொடுக்கலாம், சம்பள உயர்வு கொடுக்கலாம், இல்லை நீங்கள் இதோட அதிக சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாம். தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் லாபம் அதிகரிக்கும். முன்னால் இருந்த காட்டிலும் இன்னும் 2 இது கூட உங்களுக்கு சேல்ஸ் ஆகும், லாபம் அதிகரிக்கும். இது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இந்த வருஷம் வந்து இது மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷ கடைசியில் அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே பண ரீதியாக மிக பெருத்த லாபம் கிடைக்கும். அதே மாதிரி அதுவும் வந்து பெண்கள் மூலமாக கிடைக்கும். அதுவும் மூலம் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா பார்ட்னர் உங்களுடைய லைஃப் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இல்லையா உங்க கூட வேலை பார்க்குறவங்க மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்துங்க, இந்த இந்த 7ஆம் இடம்ன்றது இத்தனை விஷயங்களை சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு போனோம்னா வெளிநாட்டில் இருக்கிற தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கும். இல்லை வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இதை விட நீங்கள் இங்கே சம்பளம் வாங்குறத காட்டிலும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த உடல்நலத்தை பொறுத்தளவில் முன்ன இருந்ததை காட்டிலும் இப்போ கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். உடல்நலம் வந்து முன்ன காட்டிலும் இப்போ உற்சாகமாக இருக்கும். முன்ன இருந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் உற்சாகமாக வேலை பார்த்தா தானே நடக்கும். அப்போ அந்த மாதிரி உற்சாகங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இந்த மகர ராசியை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா கிராம தெய்வங்கள் இருக்கு இல்லையா, ஐயனார், வீரனார், கருப்பசாமி, முனியன், இது மாதிரி. இல்லாட்டினா பைரவர். நான் கிராமத்தில் இல்லைங்க, நான் டவுனில் இருக்கேன். இங்கே கிராமத்தில் பாடிகார்டு முனீஸ்வரர் இருக்கார். இங்கே எனக்கு நிறையா பேர் சொல்லுவாங்க காளிகாம்பல் போகலாம். காளியம்மன் கோயில் தான் காளிகாம்பாள், காளியம்மன் கோயில் தான். காளிகாம்பல் போகலாம். மாரியம்மன் கோயில் நிறையா இருக்குது, தெருக்கு தெரு இருக்குது. அது மாதிரி இங்கேயும் அந்த காவல் தெய்வங்கள் இருக்குது. நீங்கள் அதனால் காவல் தெய்வம் சொல்லக்கூடிய மாரியம்மன், காளியம்மன், முனீஸ்வரன், ஐயனார், இந்த மாதிரி தெய்வங்களை வணங்குறது இந்த வருஷத்தில் உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொண்டு வந்துடும். உங்களுக்கு யாரானும் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விட்டுருந்தீங்கன்னா அந்த தர்ப்பணத்தை கொடுக்கறது மிக அவசியம். அப்போ தான் நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் தான் 3வது வீட்டில் இருக்கார். அவர் சகாயமாக இருக்கணும். அப்போ தான் இத்தனையும் நல்லது நடக்கும். அப்போது முன்னோர்கள் கொடுக்க வேண்டிய திதியெல்லாம் முறையாக கொடுத்துட்டீங்கன்னாலே இந்த வருஷம் உங்களுக்கு மிக நல்ல வருஷமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.